வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீசக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பதிவில் நம்ம எப்படிலாம் விளக்கு ஏற்றணும், எப்படிலாம் விளக்கு ஏற்றக்கூடாது, எந்தெந்த கோயிலில் எந்தெந்த மாதிரி விளக்கு ஏற்றணும், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல எல்லாரும் செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னா, வீட்டில் விளக்கேற்றிட்டு நேற்று விளக்கேற்றிருப்பேங்க அதே எண்ணெயில் அதே திரியில் மறுநாளும் விளக்கேற்றுவீங்க. அது செய்யக்கூடாது. போன தடவை ஏற்றின விளக்கை எடுத்து நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புது திரி போட்டு பழைய எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். புது திரி போட்டு தான் ஏற்றணும். அதுதான் சரியான முறை. அடுத்தபடியாக நிறைய பேர் செய்த தவறு என்னென்னா, கோவிலுக்கு போகும்போது சில பேர் விளக்கு போடுவாங்க. ஏதோ ஒரு நேர்த்திக்கடனுக்கோ ஏதோ வேண்டுதலுக்கோ விளக்கு போடுவாங்க. அங்கே விளக்கு போடையில் கோவிலில் சாதாரண மண் விளக்கு தான் இருக்கும். அந்த மண் விளக்கு போன தடவை யாரோ ஏற்றி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதில் லேசாக எண்ணெய் பிசுகுன்றது இருக்கும். அந்த எண்ணெய் பிசுகு இருந்தால் என்ன அப்படின்ட்டு நம்மளும் திருப்பி வச்சு விளக்கு ஏற்றிடுவோம். அப்படி ஏற்றக்கூடாது. பக்கத்தில் துணி இருந்தால் துணியை வச்சு தொடச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணியை வச்சு கூட முடிஞ்சால் கழுவிடுங்க. அதான் சரியான முறை. இனிமேல் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது விளக்கு ஏற்றினீங்கன்னா இப்படி செய்யுங்க. அடுத்தபடியாக வீட்டில் எல்லாரும் தீபம் போடும்போது நிறையா பேர் வீட்டில் பின் கதவு அப்படின்றது நிறையா பேர் வைப்பாங்க. அந்த பின் கதவையும் சில பேர் திறந்துருப்பாங்க, முன் கதவையும் திறந்துருப்பாங்க. இந்த ரெண்டு கதவும் திறந்துருக்கும் போது பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றக்கூடாது. ஏன்னா வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி முன்வாசப்படியாக வருவாள், பின்வாசப்படியாக போயிடக்கூடாது. அதனால தான் நீங்கள் பின்வாசலை திறந்து வைக்கக்கூடாது, பின்வாசலை மூடிடணும். அதான் சரியான முறை. இனிமேல் நீங்கள் விளக்கு வீட்டில் ஏற்றும் போது பின்வாசலை மூடிட்டு முன்கதவை திறந்துட்டு விளக்கு ஏற்றுங்க. இதுதான் சரியான முறை. அடுத்தபடியாக எதெல்லாம் விளக்கு ஏற்றும் போது செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நிறையா பேர் வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்றது ஏற்றுவீங்க. அந்த காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றும் போது நிறையா பேர் சந்தன குங்குமமே வைக்கிறதில்ல. அந்த சந்தன குங்குமம் வைக்கிறதுலேயும் ஒரு சில முறைகள் இருக்குது. எப்படி வைக்கணும்னா, முதல்ல கிரீட உச்சியில் ஒரு சந்தனம் வைக்கணும், கிரீடத்துக்கு நடுவில் ஒன்று வைக்கணும், அம்மனுடைய நெத்தியில் வைக்கணும், அதுக்கப்புறம் திருமாங்கல்யத்தில் வைக்கணும், அதாவது அடுத்தபடியாக கரங்கள் அதாவது கைகளில் வைக்கணும், அடுத்தபடியாக பாதத்தில் வைக்கணும். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒத்தபடையாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதான் கரெக்டான முறை. அப்படின்னா தான் செல்வம் உங்கள் வீட்டில் செழித்திருக்கும். அடுத்தபடியாக நிறையா பேர் வீட்டில் விளக்கு ஏற்றுவீங்க. என்னென்ன விளக்கு ஏற்றுவீங்கன்னா, காமாட்சியம்மன் விளக்கு, சாதாரண மண் விளக்கு ஏற்றுவீங்க, இல்லாட்டி குத்து விளக்கு ஏற்றுவீங்க. இப்படி எந்த விளக்குனாலும் ஏற்றிக்கலாம். அந்த விளக்குன்றது ஒரு மகாலட்சுமி, அதாவது ஒரு அம்பிகையாக நீங்கள் மனதில் நினைக்க வேண்டும். ஏனென்றால் அதில் விளக்கு ரூபமாக தான் தெய்வம்ன்றது இருக்கின்றது. அதனால் அந்த விளக்குக்கு 2 கன்னியாவது நீங்கள் ஒரு பூனாவது வைக்கணும். அதான் சரியான முறை. அடுத்தபடியாக நீங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய முதல் தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கு ஏற்றும் போது சாதாரண தரையில் தான் வச்சுருப்பீங்க. எந்த மண் விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் தரையில் வைக்கிறது கூடாது. ஏன்னா அது ஒரு மகாலட்சுமி அல்லவா, தரையில் வைக்கக்கூடாதுல்ல. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன தட்டில் மேலே நீங்கள் அந்த விளக்கை வச்சு ஏற்றுங்க. அதான் சரியான முறை. அடுத்தபடியாக எல்லாருக்கும் முதல்ல எழும்புகிற கேள்வி அப்படின்னா, விளக்கை எந்த திசை பார்த்துப்பா ஏற்றலாம் அப்படின்றது தான். விளக்கு நீங்கள் சாதாரணமாக குலதெய்வத்துக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையிலே ஏற்றும் போது கிழக்கு திசை பார்த்து ஏற்றுவது தான் நல்லது. அதான் நன்மையை கொடுக்கும். அடுத்தபடியாக எந்தெந்த கோயிலில் எப்படி விளக்கு ஏற்றணும், எந்த மாதிரி விளக்கு ஏற்றணும் பார்க்கலாம். நீங்கள் நிறையா பேர் முதல்ல காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு நிறையா பேர் விநாயகர் கோவிலுக்கு போகிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. விநாயகர் கோவிலில் கிழக்கு திசை பார்த்து 2 முக விளக்கு ஏற்றினா நல்லது. அடுத்தபடியாக முருகர் கோவிலுக்கு போகும்போது 5 விளக்கு ஏற்றினால் நல்லது. 5 திசை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். எப்படின்னாலும் அந்த 5 முக விளக்குன்றது ஒரே விளக்கில் இருக்கும், அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். தனித்தனியாக விளக்கு போடுறீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து வைக்கிறது நல்லது. அடுத்தபடியாக சிவன் கோவிலில் எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம். சிவன் கோவிலில் பஞ்சாட்சரன் இல்லை அவர், அதனால் நீங்கள் பஞ்சமுக விளக்கு போடுறது ரொம்பவும் சிறப்பு. அடுத்து அம்பிகையின் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 விளக்கு போடுறது ரொம்பவும் விசேஷம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்பிகை கோவிலில் எந்த திசை வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். தெற்கு முகம் பார்த்து போடுறதை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்தபடியாக நிறையா பேர் பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு போடுறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. அப்படி பிரதோஷ வேலையில் எந்த எண்ணெய் ஊற்றி வழிபட்டால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 எண்ணெய் கலந்தது கடையில் கேட்டிங்கன்னாக்கா இருக்கும். அதை வச்சு சிவனுக்கு விளக்கு போடுங்க.
அடுத்தபடியாக நந்திக்கு எப்படி விளக்கு போடணும்னா பசும் நெய்யை ஊற்றி விளக்கு போட்டிங்கன்னா சிறப்பானது. என்ன வேண்டுனீங்களோ அது உடனே கிடைக்கும். அதனால் நீங்கள் பஞ்ச எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கடையில் தருவாங்க, அதை ஊற்றி விளக்கு போடலாம். இல்லாட்டி பசும் நெய்யை ஊற்றி விளக்கு போடுங்க, அது உடனடியாக உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். இப்படியா வீட்டில் எல்லாரும் செய்யக்கூடிய முதல் தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தமிழ்லேருந்தே சொல்லியிருப்பேன், இதை செய்யலாட்டி உங்களுக்கு விளக்கு ஏற்றின பலனே கிடையாது. அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பீங்க, குலதெய்வ ஃபோட்டோவை மேலே வச்சுட்டு கீழே விளக்கு ஏற்றுவீங்க, இல்லாட்டி குலதெய்வ ஃபோட்டோவை கீழே வச்சுட்டு விளக்கை மேலே ஏற்றுவீங்க. அது செய்யவே கூடாது. ஏன்னா குலதெய்வத்தை தாண்டி தான் மற்ற எல்லா தெய்வமே உங்களுக்கு அருள் புரியும். அதனால் உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் அப்படின்றது இருந்தால் தான் மற்ற தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் குலதெய்வ ஃபோட்டோ பக்கத்தில் தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும். அதுதான் சரியான முறை. நீங்கள் இனிமேல் இந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் மாற்றிடுங்க. மேலும் இந்த பதிவு உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடை செய்யுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து காணலாம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.